தற்போதைய அண்மை செய்தி. ஏர் இந்தியா விமான விபத்து விமானிகளின் தவறால் ஏற்பட்டது போல் விசாரணை அறிக்கையில் உள்ளதை ஏற்க முடியாது என விமானிகள் சங்கம் அறிவித்திருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படையான மற்றும் உண்மை அடிப்படையிலான விசாரணை தேவை என விமானிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு பொறுப்புமிக்க அதிகாரியின் கையொப்பம் இன்றி விசாரணை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் விமானிகள் சங்கம் கருத்து தெரிவித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் யோகேஸ்வரன். இந்த அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான அந்த முதற்கட்ட தகவல் அறிக்கை என்பது வெளியான நிலையில் தற்பொழுது விமானிகள் சங்கம் அதற்கு மறுப்பு தெரிவித்து ஒரு சில குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் புறப்பட்ட சில நொடிகள்ல விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி கட்டிடத்தின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. இதுல மொத்தம் 270 பேர் உயிரிழந்த நிலையில இந்த விமான விபத்துக்கள் குறித்து விசாரணை நடத்தி அதனுடைய முதற்கட்ட அறிக்கை என்பது நாடாளுமன்றத்துடைய கூட்டுக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இது இன்று காலை இது குறித்தான தகவல் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருந்த நிலையிலே தற்போது ஏர்லைன்ஸ் பைலட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு தரப்பிலிருந்து ஒரு செய்தி அறிக்கை என்பது ஊடகவியலாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமான 6 காரணிகளை சுட்டிக்காட்டி அந்த அறிக்கை என்பது இடம்பெற்றிருக்கிறது. அதுல முதலாவதாக இன்று காலை ஊடகங்களுக்கு கிடைக்கப்பெற்றக்கூடிய இந்த ஏர் இந்திய விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணை அறிக்கையில எந்தவித அதிகாரப்பூர்வ அதிகாரிகளுடைய கையொப்பம் இல்லாமல் வெளியாகி இருப்பது கவலை அளிப்பதாக விமானிகள் சங்கங்கள் தரப்பிலிருந்து அந்த குற்றம் என்பது சுமத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல இந்த விசாரணையில வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. குறிப்பாக இந்த விசாரணை குழுவுல ஒரு பைலட் சேர்க்கப்பட வேண்டும். அனுபவமிக்க பைலட் சேர்க்கப்பட்டால் இந்த விமான விபத்துக்கள் தொடர்பான இந்த விசாரணைக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் என்பதெல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் பைலட் அனுபவமிக்க பைலட் சேர்க்கப்படாமலே இந்த விசாரணை என்பது கிட்டத்தட்ட நிறைவடைந்து அதனுடைய முதற்கட்ட விசாரணை அறிக்கை என்பதும் வெளியிடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும், எனவே இதனால் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் விமானிகள் சங்கம் முன்வைத்திருக்கிறார்கள். இதில் 3வது குற்றச்சாட்டு முக்கியமானது. அதாவது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படின்ற பத்திரிகையில ஏற்கனவே இது தொடர்பாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக விமானத்துல இந்த ஃபியூவல் கட் ஆஃப் ஏற்பட்டதான் விபத்திற்கான காரணம் என்று அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினம்தான் அதிகாரப்பூர்வ அந்த அறிக்கை வெளியிடப்படுவதாக அரசு தரப்பிலும் சொல்லப்படுகிறது. எப்படி சில வாரங்களுக்கு முன்பே அந்த குறிப்பிட்ட பத்திரிகை நிறுவனத்திற்கு இந்த தகவல்கள் கசிந்தது, இது இந்த விசாரணையில் சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இந்திய விமானிகள் சங்கம் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் எரிபொருள் வழங்குவதில் ஏற்பட்ட தடை காரணமாகவே இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையில் இது விமானிகளுடைய பொறுப்பும் இருக்கிறது என்ற வகையில் விமானிகளை குற்றம் சாட்டுவது போல மத்திய அரசினுடைய அந்த ஆய்வறிக்கை விசாரணை அறிக்கை இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்துல இந்த முக்கியமான தருணத்துல ஏர் இந்திய விமான விபத்துக்குள்ளானது தொடர்பாக இனி வரக்கூடிய விசாரணைகள்ல ஒரு அனுபவமிக்க பைலட் சேர்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு முழுமையான இந்த விசாரணை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்பதை இந்த கடிதத்தின் மூலம் நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்றும் இந்திய விமானிகள் சங்கங்கள் தரப்பிலிருந்து இந்த கடிதம் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல மத்திய விமான போக்குவரத்து துறை இயக்குநரகம் உள்ளிட்டோருக்கும் இந்த கடிதங்களை அனுப்பி வைத்திருப்பதாகவும் அது அதிகாரப்பூர்வ கடிதத்துல இந்திய விமானிகள் சங்கத்துடைய தலைவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிகாமணி, கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன். அனுபவம் மிக்கவர்கள் விசாரணை குழுவில் இல்லை என விமானிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. தகுதியான மற்றும் அனுபவம் மிக்கவர்கள் விசாரணை குழுவில் சேர்க்கப்படவில்லை என்றும் விமானிகள் சங்கம் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக விமானிகள் இந்த விசாரணை குழுவில் இல்லை என்பது அவர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியான நிலையில் அதில் கிட்டத்தட்ட விமானிகளின் தவறு இருப்பதாக சுட்டிக்காட்டுவதாக கூறி தற்பொழுது விமானிகள் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது.